சமீபத்திய செய்தி. திராவிட மாடல் ஆட்சியில் அதாவது ஒரு அரசாங்கம் என்பது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது கூட்டு பொறுப்பு. மொத்த மந்திரி சபையும் சட்டசபைக்கோ அல்லது மத்திய மந்திரி சபை பாராளுமன்றத்திற்கோ மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஜனநாயகத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அம்சம். சமீபத்தில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் தகவல் தொழில்நுட்ப மந்திரியாக இருக்கிறார். அவர் நிதி மந்திரியாக இருந்தார். குறுகிய காலத்தில் 30,000 கோடி சேர்த்துட்டாங்க, அது எங்கே வைக்கிறதுன்னு தெரியலன்னா ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அவர் அதிலேருந்து தூக்கி நிதி மந்திரிலேருந்து தூக்கி ஐடி மினிஸ்டராக போட்டாங்க. இப்போ அது விஷயமான ஒரு கேள்விக்கு அவர் பதில் அளிக்கும் பொழுது யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ, யாரிடம் பணம் இருக்கிறதோ அவர்கள் இதை செய்வார்கள், எனக்கு தெரியாதுங்க மாதிரி அவர் பேசியிருக்கிறது எந்த அளவிற்கு ஒரு மந்திரி வெளிப்படையாக தன் துறைக்கு பணம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார். ஆனால் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி மொத்தமாகவே முடங்கிவிட்டது என்ற அர்த்தம். அரசுக்குள்ளேயே ஆளுக்கு ஒரு பக்கம் அவரவர்கள் நினைத்தை செய்து கொண்டிருக்கின்றது தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கு சபாநாயகர் சம்மந்தப்பட்ட மந்திரியிடம் பேசிவிட்டு பாசிட்டிவான தகவல் சொல்வது நல்லதுங்கிற மாதிரி அவர் ஒரு சமாளிப்பு வேலை செய்துள்ளார். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் இதுதான் என்பது நம் கருத்து. அது மட்டும் இல்லை, நேற்றைய சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்கில், அதாவது விசாரணையில் இந்த செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்தது வித்ட்ரா பண்ணணும், அதை நீக்கணும்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அவர் இந்த மணி லாண்டரிங் கேஸில் சட்டவிரோத பண பரிமாற்றம், ஏன்னா ஊழல் பெருச்சாடிகள் இவங்களுடைய அதை அவங்களுடைய சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் அடிப்படையில் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நாள் அவர் இருந்தார், கேஸ் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது, உங்களை விடுவித்தது, ஜாமீனில் விட்டது மெரிட்டில் அல்ல, மெரிட்டில் அது சட்டப்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அமைப்பு இல்லை என்று அர்த்தம். கேஸ் படி கொடுக்க முடியாதுங்கிற அர்த்தம். ஆனால் தாமதமாகுவதால் உங்களை மந்திரியாக்குவதற்காக நாங்கள் ஜாமீன் கொடுக்கவில்லைங்க என்ற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. ஜாமீன் வேணுமா, ஜாமீனில் இருக்கணுமா, இல்லை மந்திரி வேணுமாங்கிற மாதிரி கேட்டு ஒரு கடுமையான வார்த்தைகளை சொல்லியுள்ளனர். நம் கருத்து, சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்து நாங்கள் தவறு செய்து விட்டோமோ என்று கேட்டதாக செய்தியில் வந்துள்ளது. உண்மையிலே அவர்கள் தவறு செய்து விட்டனர் என்பது தான் நம் கருத்து. சட்டத்தின்படி தான் பார்த்திருக்க வேண்டும். அந்த கேஸை தாமதப்படுத்துவதற்கு காரணம் யார் என்பதை சுப்ரீம் கோர்ட் ஆராய்ந்திருக்க வேண்டும். அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் தாமதத்திற்கு காரணம் என்றால் அதை சுட்டி காட்டி இதன் காரணமாக பர்பஸாக அவங்க கேஸை டிலே பண்ணுறாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜாமீன் கொடுத்துருக்கோம் அப்படி சொல்லலை. ஏன்னா இவங்க மாற்றி மாற்றி புது பெட்டிஷன் போட்டு மாற்றி கேஸை நடத்த விடாமல், விசாரிக்க விடாமல் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் சுப்ரீம் கோர்ட் தெரியும். அதுக்கப்புறமா அவங்க ஜாமீனில் விட்டுட்டு இப்போ உங்களை மந்திரி ஆக்கிறதுக்காக நாங்கள் விடலை அப்படி இப்படிலாம் சொல்லி பேசியிருக்கிறாங்க. இதுவும் ஏன்னா அவர் ஜாமீன் கிடைச்ச மறுநாளே அவரை மந்திரி ஆக்கி விட்டாங்க. இதுவும் திராவிட மாடல் ஆட்சியும் ஒரு அம்சமே என்பது நம் கருத்து. மக்கள் புரிந்து கொள்வார்கள். வரும் தேர்தலில் மக்கள் சரியான தீர்ப்பை கொடுப்பார்கள் என்றும் நான் நம்புகிறேன். அது மட்டுமல்ல, சமீபத்திய இந்த கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி வந்த உடனே திமுக தலைவர்களுக்கும் திமுக கூட்டணி தலைவர்களுக்கும் உதறல் எடுத்து விட்டது என்பது அவர்கள் பேசுவதிலிருந்தே தெரிகிறது. அவர் ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவரும், திமுகவில் உள்ள கூட்டணி கட்சி தலைவரும் இந்த பாஜக அதிமுக கூட்டணியை பற்றி பேசுவதை பார்த்தால் அவர்களுக்கு உள்ளூர் நடுக்கம் வந்துவிட்டது என்றே தோன்றுகிறது. அதிலும் முதலமைச்சர் ஒரு கேள்வி வைக்கிறார், நீங்கள் நீட்டு தேர்வுக்கு விலக்கு கொடுத்தால் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் என்று சொல்லலாமே என்று. இதில் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அவர் சட்டசபையில் சொன்னது, இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யார் என்பதை பார்க்க நாங்கள் இப்போது அந்த விவாதத்துக்குள் போக நாங்கள் தயாரில்லை. கொண்டு வந்தே நீங்கள் தான். அது விவாதத்துக்கு போகலைன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ அதை பிரச்சனையை நீங்கள் நினைக்கிறீங்க. என் கருத்துப்படி நீட் கொண்டு வந்தது சரி. நீங்கள் அதை பிரச்சனை என்று பேசுவது தான் தவறு. வேஷம் போடுகிறீர்கள் என்பது என் கருத்து. இந்த கட்சித்தீவில் எப்படி வேஷம் போடுறீங்களோ அதே வேஷத்தை தான் இந்த
நீட் தேர்வு விஷயத்திலும் செய்கிறீர்கள். நீட் தேர்வு தேவை என்பது நம் கருத்து. அது திமுக அங்கம் வகித்த மத்திய அரசு கொண்டு வந்ததில் தவறு காண்பதற்கு எதுவும் இல்லை என்பது நம் கருத்து. ஆனால் இப்போ இவங்க பதட்டம் எந்த அளவுக்கு போகுதுன்னு அதை பொய் சொல்லி மக்கள்கிட்ட நாங்கள் ரகசியம் வச்சுருக்கோம், ஆட்சிக்கு வந்தவுடனே நீட் தேர்வுக்கு விலக்கு வாங்கிடுவோம், தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு எல்லா கதையெல்லாம் சொல்லிவிட்டு சமீபத்தில் அது எங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு திரும்பவும் அதிமுக கூட்டணிக்கு நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது, உங்களுக்கே அந்த கவலை, நீங்கள் தான் மக்கள்கிட்ட நாங்கள் நீட் தேர்வை விலக்கி விடுவோம்னு சொன்னீங்க. உங்களுக்கு கையால் தரணும், மக்கள்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். நடக்க முடியாத ஒன்றை நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து விட்டோம், மன்னிக்க வேண்டுகிறோம் என்று சொல்ல வேண்டும். அந்த நேர்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். அதை விடுத்து நீங்கள் இந்த மாதிரி நீட் தேர்வுக்கு விலக்கு கொடுத்தால்தான் நாங்கள் ஒன்று நீங்கள் செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி அதிமுக தலைவரிடம் பொதுச் செயலாளர் ஆக இருக்கும் இவர் எடப்பாடி பழனிசாமியிடம் முதல்வர் அவர்கள் பேசுகிறார். அவர்கள் உள்ளூர இந்த கூட்டணியினால் இவர்களுடைய வலிமையான கூட்டணி என்று நினைத்த எண்ணத்தில் மண் விழுந்து விட்டது என்பதே நம் கருத்து. திமுக கூட்டணி கட்சியினருக்கு திமுகவிற்கும் இந்த அதிமுக தலைமையில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி மறுபடியும் ஏற்பட்டதன் விளைவாக அவர்கள் உள்ளூர ஏற்படும் நடுக்கம் நமக்கு நன்றாக தெரிகிறது. மக்களுக்கு சரியான வாய்ப்பு இந்த தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிகள் கொடுத்துள்ளது. இந்த கூட்டணியின் மூலம் திமுக அரசை, திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் சரியான ஒரு வாய்ப்பை மக்களுக்கு இந்த கூட்டணி வழங்கியுள்ளது. மக்கள் தீர்ப்பு நல்லதாக இருக்கும் என்று நாம் நம்புவோம். மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.